துரோகத்தனமான செயல் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அரசியல் சூடுபிடித்து சுறுசுறுப்பான நிலையில் போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அருமைக்குரிய அன்பு நண்பர் பழனிசாமி அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறான்னு பார்த்தீங்க. டெல்லிக்கு போகும்பொழுது உண்மையை சொல்ல, அதிமுக தலைமை அலுவலகத்தை, அங்கே இருக்க அலுவலகத்தை காணொலியில் திறந்து வைத்த பின்னர், அதனால தான் வந்தங்க, நான் காலையில் புறப்பட்டு போகிறேன், நான் யாரையும் பார்க்கல, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு போங்கன்னு சொல்லி நமது செய்தியாளர்களை டெல்லியில் ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சார். நம்ம முன்னாடியே செய்தி வந்துடுச்சு, ஈவினிங்க அவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அன்றைக்கி இரவே 3/4 மணி நேரம் காத்திருந்து நிலைமையை பார்த்தோம். அன்றைக்கி அமித்ஷாவுக்கு சந்தேகம் பழனிசாமி மேலே. ஏன்னா ஏற்கனவே பிரதமர் மோடியை ரொம்ப கஷ்டப்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் எல்லா சிரமத்துக்கு இடையில் இன்னைக்கு கூட வச்சிருக்க ஓபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டு இவர் தான் மாபெரும் தலைவர் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு அவரே ஒத்துக்கிட்டார். பின்னாடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் உட்கார வச்சேன், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பச்சை துரோகியை உட்கார வச்சிட்டேன்னு சொல்லி துரோகத்தனமான செயல் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. முதுகிலை குத்தி விட்டார்னு சொல்லி திரு அண்ணாமலை திரும்ப பழனிசாமி அடித்தளமே இல்லாமல் நேராக ஒரு பதவிக்கு வந்துட்டார், தலைவர் பதவிக்கு. அரசியல் அனுபவம் இல்லாதவர், சந்திச்சு மேலே வந்தவர். என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்துட்டார் இவர், 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வருவோம்னு சொன்னார். கொண்டு வந்து என்ன கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அவரும் பேசுனத நீங்க பார்த்தீங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு ஆட்சியை எப்படி அமர செய்ய வேண்டும், ஒரு ஆட்சியை நினைத்தால் எப்படி கவிழ்க்க முடியும், இதெல்லாம் வல்லமை படைத்தவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விஷயம். ஏன்னு கேட்டால் கர்நாடகாவில் 24 எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, உடனே ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இன்னைக்கு மராட்டியாவில் ஷிண்டே காலி, அதையும் உங்களுக்கு தெரியும் அந்த பாலிடிக்ஸும். ஸோ அவருக்கு தெரியாத அரசியல் இருக்கவே முடியாது. தான் இன்றைய தினம் மோடி பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. பிரதமர் மோடியை உட்கார வைப்பேன் குஜராத்தில் முழங்கினார், அவர் அதை செஞ்சார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ ஃபார்ம் த கவர்மெண்ட் ஃபோர்த்கமிங் 2026 எலெக்ஷனில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு போட்டார். நான் சொன்னேன் 100% கூட்டணி முடிந்து விட்டோம். இது முதல்ல நான் தான் சொன்னேன், 2 விஷயங்களை சொன்னேன். இந்த பிரஸோட நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமா பயணிக்கிறேன். அது ஒரு ஃபேக்ட், டிக்கெட்டு, போர்டிங் பாஸ் நம்பாதீங்க, பொய், அதை வச்சு யாரோ விளையாடுறாங்கன்னு சொன்னேன். நேற்று கூப்பிட்டு வந்து அமித்ஷா உட்கார வைக்கலையே. திரு செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அங்கே தானே இருந்திருக்கணும். அதுதானே நியூஸா போச்சு 10-15 நாள். அப்புறம் பழனிசாமி இங்கே வந்து என்ன பண்ணார், யாராவது கேட்டா, நீங்க யாராவது கேட்டா, இந்த சேலத்தில் ஆகட்டும், இதே வேலையா போச்சு. எப்போ பாரு இதே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா 6 மாசம் விட்டு பேசுவோம் போங்க. நீ இப்போ எலெக்ஷன் பத்தி கேட்டே உயிரெடுக்கிறீங்க. இப்படித்தான் அவருடைய பதில் இருந்தது. ஏதாச்சும் கொஞ்சமாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்க. இப்போ சொல்ல முடியாது, 6 மாசம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு அப்படி விழுந்தார் உங்க மேல. ஞாபகம் இருக்கா? வேற வழி இல்லாமல் நீங்களும் கேட்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு, ஏமாத்திட்டு போயிடுவார். இது எங்கிருந்து சார் முளைச்சது? முந்தானேத்தி எந்த செயற்குழுவை கூட்டினீர்கள்? அப்பப்போ இவர் பொதுச் செயலாளர் நிரந்தரமே இல்லை. இப்போ எங்கன்னா ஆபிரகாம் சொல்லிட்டு இருந்தாரு, கஜேந்திரன் ஆனந்த் எல்லாம், கவுடரு, ஜாகிர் ஹுசேன்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரின்ஸ் எல்லாரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பொதுச் செயலாளரே இல்லை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்க. கேஸ் முடியணும், கன்ஃபார்ம் பண்ணல எலெக்ஷன் கமிஷன். இவரை எந்த அதிமுக பொதுச் செயலாளர் தலைமைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் லாபம்னு சொல்லி இங்கே இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து இவரை கையில் வச்சுக்கிட்டு இவர் தான் அதிமுக தலைமையில நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சட்டமன்றம் போச்சு, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாம் 0 ஆச்சு. பை எலெக்ஷன்ல 2 தடவை நிக்கல. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப திடீர்னு கூட்டணி அங்க போய் அம்போடு உட்காந்துருக்காரு. அமித்ஷாஜி பேசுறாரு, அவருக்கு சில நேரத்தில் கோபம் வருது. திரு பழனிசாமி முகத்தை பாருங்க, அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு, வாயே திறக்க மாட்டாரு. எல்லாம் போன பின்னாடி ஒரு காமெடி நடந்தது. இவரை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸ்டேஜில் தனியாக நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, யாரையும் காணோம். அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் தட்டி, அண்ணனை வாங்கினேன், கீழே வாங்கினேன்னு. அந்த அளவிற்கு ஒரு பெரிய குழப்பத்திலே பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரிகிறது. இது காரணம் பின்னாடி இடி இன்கம் டேக்ஸும்
அந்த வலையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. ரைட்டு. இப்போ பிஜேபி என்ன எதிரி கட்சியா? 14 ஸ்டேட்டில் ஆளுது. புதுச்சேரி மாதிரி மாநிலத்தை விட்டு கூட்டணி இல்லாமல் 14 ஸ்டேட்டில் இருக்கு. ஒரு காலத்தில் 2 கட்சிகளும் பயணித்த கட்சி தான், அது தப்பு இல்லை. அது இது தீண்டத்தகாத கட்சி மாதிரி அதில் சேரக்கூடாதுன்ற ஒரே நிலைப்பாட்டை தொண்டர்களையும் மக்களையும் நம்ப வைத்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. தோத்தேன், பிஜேபியால தான் தோத்தேன். இல்லன்னா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அது வேஸ்ட் லக்கேஜ். இனிமே அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட். அது இல்லன்னா 4 நாளா ஜெயிச்சிருக்கேன். அப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019லயும் சரி 2020 நாங்க தோத்தது பிஜேபியால. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. வருகின்ற 2026இல் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம். உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். பத்திரிகை உலகத்துக்கு, டிவி, தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ பிடிச்சு காட்டுறோம். சொல்ல முடியும். நாங்க அதுக்கு மேல திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத திட்டவட்டமா முடிவு பண்ணதாச்சே. கேட்டீங்களா? மாவீரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள். அது எல்லா ஆடியோலையும் ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அண்ணன் சீனிவாசன் அவர் அப்படி தான் பேசுவார். தம்பி செத்துட்டுன்னு வச்சிருப்பா, பிஜேபிட்டு போனால் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோ, செத்துட்டோன்னு வச்சுக்கோ, நாங்கள் போக மாட்டோம்ப்பா. அவர் சொன்ன வார்த்தை மிக தெளிவாக. ஜெயக்குமார் நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறிடுவார். அவரெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான்றார். யாரோ ஒருத்தன் ஃபோனில் டேப்பில் பேசுகிற மாதிரி சூட்கேஸ் மாறினோடனே என்ன வேணாலும் பேசுவார். என்னங்க நடக்குது? இப்போ எங்கே போச்சுங்க உன்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்த செயற்குழு? இப்போ எங்கேப்பா போச்சு பொதுக்குழு? பழனிசாமி எங்கே போச்சு? இப்போ பொதுக்குழுவும் இல்லை, செயற்குழுவும் இல்லை, ஆட்சி மன்ற குழு அறவே இல்லை. அம்மா போன பின்னாடி, அம்மா இறந்த பின்னாடி. இது வந்து அமித்ஷா அன்போடு நான் சொல்லிக்கிறேன், தவறு பண்ணிட்டீங்க நீங்கள். என்னன்னு கேட்டால் நயினார் நாகேந்திரன் ரொம்ப நண்பர், பல வருஷமாக நண்பர். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் அன்போடு அவரை பண்ணையார்னு கூப்பிடுவோம். சகோதரி தமிழிசை தந்தையார் குமரிநந்தன் இருந்த மறுநாள் போனப்போ விசாரிக்கிறதுக்கு கிடைத்தார். நான் யூகிச்சு அட்வான்ஸாக வாழ்த்து சொல்லிட்டேன். இதில் பலிகடா பண்ண போகிறது யாரை? அண்ணாமலைன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தால் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அவர் பேரை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி அண்ணாமலைனா ஜோராக கை தட்டுறோம். இந்த மாநாடு பந்தல் பூரா அது எப்படி ஒத்துக்குவாங்க? பக்கத்தில் இருக்க லீடர்ஸ் அவருக்கு புரியும். ஒரு கட்சி உருவானதே அதில் தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் மேலே வராருன்னா அது இருக்க எதிரொலி, கைத்தட்டல், இதையெல்லாம் பார்த்து தானே இப்படி ஆச்சு. பாவம் அவருக்கு புரியல. அவர் வந்த பின்னாடி எனக்கு அம்மா பேசுறதுலையும் தலைவர் நமக்கு அண்ணாமலையோட நிறைய டிஃபரன்ஸ் என்னாச்சு. இன்னைக்கு அவரை பலிகடா. ஏன்னா பிஜேபி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது 11% வாங்கினது நிஜமா போய் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேற கால்குலேஷன் இருக்கு. ஆனால் அதை அடிச்சடிச்சு அவர் சொல்லிட்டு இருந்தார். 11% ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னார். சீட் ஷேரிங்கில் பிரச்சனையாகும், கூட்டணியே வேண்டான்னு சொன்னார். ஒரு தைரியமாக பேசுறதுக்கு அங்கே ஆள் இருந்தது. அதை நயினார் நாகேந்திரன் கூட ஒத்துக்கிட்டு இருக்கார். அது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவரை காலி பண்ணுறாங்க. இப்போ பழனிசாமியுடைய ஆட்கள் நாங்கள் சொன்னதால தான் இவரை யாரை நாங்கள் பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்னு மீசியை திருப்பிக்கிறாங்க. எங்கள் பிஜேபிக்கு வந்து நான் கேட்குறேன், 14 ஸ்டேட்டில் இந்தியா பூரா இருக்கீங்களே, பொதுச் செயலாளர் பேரை வச்சு ஏமாத்துற பேர் வழி. அவர் சொன்னார்ன்றதுக்காக ஒரு தலைவரை காலி பண்ணுறீங்க. தலைவரை காலி பண்ணுறீங்களா? அதுக்காக நீங்கள் என்னங்க நியாயம்? நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கி பேசல. அதனால் இது சரியில்லாத ஒரு கூட்டணி, சரியில்லாத ஒரு முடிவு, இது வேலைக்காகாது. ஆகவே இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ண விதம் இந்த சேலத்தில் தாங்க, இதே அரங்கத்தில் இந்த
4 நட்சத்திர ஹோட்டல் இங்கே உட்காந்து இதை முடிச்சுட்டு தாங்க நம்பி இந்த பழனிசாமிகிட்ட போய் நான் ஏமாந்தேன். அதையும் உண்மையை சொல்கிறேன். இங்கே உட்காந்துன்னு இது நினைவுக்கு வருது. ஆக அமித்ஷா ஏன் வந்தார்? 6 மாதம் எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசலான்னு சொன்னதை உடனடியாக கூட்டு வச்சு மேடையில் ஏன் பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை அமித்ஷாக்கு. உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. போன நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷாஜி கூட்டணி இல்லை. அப்ப மேடை மேடையா ஏறி அவர் வந்த 4-5 இடத்துல எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் சொன்ன வார்த்தை, பாடி வீடுகளில் ஏழை எளியோருக்காக, ஏழை தாய்மார்களுக்காக இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அண்ணாவினுடைய பெயரை கொண்ட இயக்கம், புரட்சி தலைவர் பொறித்த கொடியிலே அண்ணா உருவத்தை பொறித்த இயக்கம். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து இடங்களிலே நீங்காத இடத்தை பெற்று நடமாடுகின்ற தெய்வமாக விளங்கினார்களே அந்த தாய், அவர்கள் இருவரும் தொடர்ந்து காப்பாற்றிய இந்த இயக்கம் ஊழலாட்சின்னு சொன்னார். யார் சொன்னது? அமித்ஷா எல்லா இடத்திலையும் போய் ஊழலாட்சி ஊழலாட்சின்னு பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? அப்ப இப்ப ஊழலாட்சி நல்ல ஆட்சியா மாறிடுச்சா? எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கூட இருக்கவங்க கேஸ் எல்லாம், ஊழல் கேஸ் எல்லாம் பிஜேபிக்கு சரியா போயிடுச்சா? மக்களிடத்திலே பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டணி அமைந்தது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் ரொம்ப வேதனை. 2 வருஷம் போச்சுங்க, ஒரு ஆளால் போச்சு லைஃப்ல. எனக்கு சுற்றி நானும் அண்ணன் சம்பத்தும் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. அந்த பர்டிகுலர் லீடர், அவரை லீடர்னு சொல்லிட்டு அலைஞ்சி ஒண்ணுமே இல்லாம போய் ரோட்ல நிற்கிறார். அவர் துணைவியார் சுற்றி இருந்தவர்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் இவ்வளோ இல்லை. டெல்லி திகார் சிறையிலிருந்து சென்னை வரைக்கும் அலைஞ்சேன். பரப்பனாக்கரகார ஜெயிலில் என் பக்கத்தில் நின்று இனி கூட்டணியே இல்லை, சாகும் வரை பிஜேபி கிட்ட போக மாட்டோம் சொன்னது யாரு? இன்னைக்கு அந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா அதிமுக போயிடும் சொல்றதும் அவர் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் ஓபிஎஸ் அண்ணன் பண்ண தப்பு, சாயங்காலம் பண்ருட்டியாரை சேர்த்துட்டு கிளம்பிட்டார். பண்ருட்டியாரும் அவரும் போயிட்டாங்க. எனக்கு நியூஸ் வருது போயிட்டாரங்கன்னு. நானும் மற்றவங்க பேசிட்டேன், எல்லாம் அங்கிருந்து தானே எல்லாரும் இங்கே வந்தோம். இவர் ஏன் அங்கே போனார்? இவர் அங்கே போனாரா? அவரை பார்த்தாரா? முதல்ல இவர் காலியானார். யாரு? ஓபிஎஸ் அண்ணன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவர் அண்ணாமலை என்னன்னு தெரியாது அவருக்கு பற்றி, அவர் போனார். இப்போ அண்ணாமலையும் காலிட்டார். 2 பேரும் காலி. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மா முதலமைச்சர் ஆக்கினாரா? இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்பொழுது முக்கியத்துவம் தந்தாரா? இல்லை. எல்லா மந்திரிகளோடு இவரும் ஒரு அமைச்சர். ஒன்றும் பிரமாதமா இல்லை. நான் பழனிசாமின்னு கூப்பிடுறதும் அவர் புகழேந்தின்னு கூப்பிடுறதும் இப்படிதான் அவர் எல்லாத்திட்டையும் அன்பா பழகின நண்பர். இங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். 2 முறை ஆக்கப்பட்டார். ஓபிஎஸ் தான் 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். பொருளாளராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அம்மா அழைத்து பேசினார்கள். என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? மானம் மரியாதை விட்டு அரசியல் பண்ணுமானா? இவ்வளவு கேவலமா போயிட்டீங்க கீழே இறங்கி. அன்னைக்கு மேல பேசும்பொழுது பண்ருட்டியார் சொன்னார், பிரதம மந்திரி பக்கத்துல எப்ப பழனிசாமியை உட்கார வச்சாங்களோ இந்த கூட்டணி வேண்டாம், ஓபிஎஸ் கீழே போங்க. மனோஜ் பாண்டியன் இருக்கார், ஜெய்சிடி பிரபாகர் அண்ணன் இருக்கார், கூப்பா கிருஷ்ணர் இருந்தார், அதுக்கு பின்னாடி வைத்தியலிங்கம் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. போய் கீழே போய் சொல்லுங்க, அவங்கள உட்கார வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, சரியா வராதுன்னு சொல்லுங்க. இதை பண்ருட்டியார் சொன்னார். நான் தான் சாட்சி. அன்னைக்கு அவங்க அம்மா சீரியஸா இருக்காங்க, மறுநாள் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப சோகமா இருந்தார், கண்ணில் தண்ணி வந்தது, வேணான்னு கிளம்பிட்டார். அரசியல் என்னங்க? வீட்டுல அம்மா தலைவர் படம் வச்சிருக்கீங்களா, போங்க கீழே உட்காந்துக்கோங்க. அரசியல தூக்கிறீங்க. தன்மானமும் சுயமரியாதையும் தாங்க முக்கியம். எவ்வளவு அவமானத்தை நீங்க தாங்க முடியும்? எவ்வளவு அசிங்கத்தை தாங்க முடியும்? ஒரு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்றீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேன்றீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன்றீங்க. எவ்வளவு பேருங்க நம்பி வந்து உங்களை நிக்கிறாங்க பக்கத்துல சொல்லுங்கன்னா, அவங்க கதியெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு மனிதர். இன்னொரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு வெளியிலே வராது. அது இன்னமும் நினைச்சிட்டு இருக்கு. புரட்சி தலைவிக்கு அடுத்தது நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வச்சிருவேன் 26ல் அம்மா ஆட்சி வந்துடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உள்ள போயிடும். அப்புறம் 26 முடிஞ்சு 31லையும் இதே டைலாக் போவோம். என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க? நாங்களாவது கடிதம் எழுதணும், அப்ரோச் பண்ணோம், யாரும் கேட்கல. எவ்வளவு வேதனையா இருக்கும் சார். இது பாருங்க. அடுத்தது இவர் ஒரு மாமனிதர், பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணி வந்ததால தான் நாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றிருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள், சூழல் மாறும், அரசியலில் கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒருவன் திருடன் நல்லவனாக மாறி, ஒழுக்கமானவனாக மாறி, ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால்
நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். புரியுதாங்க? திருடனா இருந்து நல்லவனா மாறிட்டான்றாரு. யாருங்க சொல்றாரு? உள்துறை அமைச்சரியா? நான் அப்படி நினைக்கல. சொந்தமா மொத்தமா பிஜேபி எடுத்துக்குவோம். நம்ம திருட்டு பசங்கள்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க, இப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களான்றாரு எங்க அண்ணன் பொண்ணைய. மும்மொழி கொள்கையெல்லாம் ஏத்துக்குவாங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்றாரு. இது என்னங்க கேவலம், அசிங்கம் பிடிச்சவங்களா இருக்கானுங்க. எங்க கேவலமா இல்லைங்க. நேத்திய அசானான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காரைக்காலுக்கு தெரியும். நான் தானே இன்சார்ஜ். அம்மா அனுப்பிச்சு இன்சார்ஜ் இருந்து 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு 4-5 பேர் கிட்ட லீடிங்கில் இருக்கும்போது போச்சு. நான் தான் இன்சார்ஜ். அவர் நேற்று விலகிட்டார். இந்த கூட்டணி வேண்டான்னு விலகிட்டார். வெளியில் வாங்க சார். பழனிசாமி அவருடைய பாதுகாப்புக்காக அங்கே இருக்கார். அவர் இடி இன்கம் டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு அங்கே இருக்காருன்னு உலகெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும். அதிமுக காப்பாத்துங்க, கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு இனி பழனிசாமி கூட இருக்காதீங்க, லைஃப் போச்சு. அதனால நீங்க யார் எதிரியோ திமுக, அதை எதிர்க்கின்ற வல்லமையை சக்தியை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறோம்ன்றத நீங்க நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்க எவ்வளவு வேதனையா இருக்குங்க. ஏடிஎம்கே தொண்டன்ற முறையில் எப்படி இருந்த இயக்கங்க. போயஸ் தோட்டத்து வாசல்ல காத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கழுத்தை பிடிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி சொன்னா, கூட்டணியில அதிமுகன்னு சொன்னா, உங்களை தான் கேட்கிறேன் நானு. யாருக்காவது உங்களுக்கு தைரியம், மான மரியாதை, சூடு சொன்ன இருந்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்க. நீங்க சொல்றாருல பக்கத்துல உட்கார வச்சு அமித்ஷா, அவர் கட்சி பிஜேபி, அவருடைய கட்சி பிஜேபி, அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவார், அவர் கூட்டணி அமையும் சொல்லுவார். கூட்டணினா சீட் ஷேரிங் வரும். ஷேரிங்ல அந்த பக்கம் அதிகமா வந்தா ஒன்னு ரோட்ல நிக்க வச்சிருவாங்க. எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க? பழனிசாமியால ஓபிஎஸ்ஆல ஒண்ணும் பண்ண முடியல, சசிகலாவால முடியல, இன்னொருத்தர் பேர சொல்ல விரும்பல, அவரால் ஒண்ணும் சொல்ல முடியல, நான் பண்றேன் பாரு அவனை அப்படின்னு இறங்கி இருக்கிறது தான் அமித்ஷாவினுடைய வியூகம். அதுதான் அரசியல் ராஜதந்திரம். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க, தலைவர் ஆட்சி அமைப்போம், அம்மா ஆட்சி அமைப்போம். ஆகவே இப்ப என்ன பிரஸ் மீட், என்ன அர்ஜென்ட்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் விஷயத்துக்கு வரோம். நாங்க இப்பதான் விஷயத்துக்கு வரோம். என்னன்னு கேட்டா மிக தெளிவா, சார் ஒருங்கிணைப்பு குழு முடியல, நான் ஓப்பனா பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். ஒருங்கிணைப்புன்றது இனிமேல் நடக்காது சார். ரொம்ப கிளியரா நான் ஓப்பனா பண்ணி கேட்ட கேள்வி எனக்கு கோவல்ல, சரியான கேள்வி. ஆகவே ஒருங்கிணைப்பு குழுலாம் இந்த பழனிசாமி ஒத்துற மாதிரி இல்லை. அவருடைய ஒரே கண்டிஷன், இந்த கட்சி வேணாம், நான் அடமானம் வச்சிடுறேன், அப்புறம் வித்துடுறேன், நான் ஓபிஎஸ், சசிகலா, புகழேந்தி, நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் யாரையும் சேர்த்துக்க முடியாதுன்னு அதையெல்லாம் சொல்லிட்டார் அவர். ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே நானும் ஜெய்சிடி பிரபாகரன் மற்றவங்களாம் எடுத்த முயற்சி, பெரிய அளவில் எடுத்த முயற்சி வீண் போனதுன்னு நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா லட்சோப லட்சம் தொண்டர்களும் மக்களும் அதை விரும்பினாங்க. எல்லாரையும் நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். எவ்வளவு மேக்சிமம் முயற்சி எடுக்க முடியுமோ எடுத்துட்டோம். அந்த முயற்சிக்கு வர்றதுக்கு ரோட்டில் போகிறவங்க இவங்கன்னு சொன்னதை கூட நாங்கள் தாங்கிக்கிட்டோம். ஆனால் பழனிசாமின்ற ஒரு தீய சக்தியால் அது தடைபட்டு போச்சு, முடியல. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக வேறு வழி இல்லை. கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள், கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களை நியமித்து மாவட்டம் தோறும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். வண்டியெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். நானே களத்தில் இறங்கி பிரச்சாரத்திற்கு போக தயாராகிவிட்டோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போறோம். தொடர்ந்து பல வண்டிகள், பல தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி பல பேர் எங்களோடு வருவார்கள். ஆகவே இந்த பழனிசாமி அதிமுக கூட்டணி இல்லை, வழக்கு முடிய வேண்டும். அதிமுக கூட்டணி இல்லை, பழனிசாமி அணி எடுத்த முடிவு முறையான முடிவு அல்ல. ஆகவே அதை எடுத்து அதை எதிர்த்து மாபெரும் புரட்சி வெடிக்கும். எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் போவோம். இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பழனிசாமி எடுத்த முடிவு கட்சி கிடைத்த துரோகம். அதுக்காக தான் இது கூட்டப்பட்டது. உடனடியாக இந்த நடவடிக்கையில் இறங்க போகிறோம். நிறைய வரும், பொறுத்திருந்து பாருங்க. இப்போ லிஸ்ட் பண்ண முடியாது. நான் எக்கச்சக்கமாக பின்தொடர்ந்து எல்லாரும் பயங்கரமான எரிச்சல் இருக்காங்க. என்னுடைய மொபைல் வெடிச்சிருக்கோம். இதை வெளியில் வந்த உடனே சும்மா ஒரு யூடியூபுக்கு நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன். ஒரு 5 lakhs மேலே போய் ஒரு 2-3 இடத்துல பேட்டி கொடுக்குறேன். நம்ம டிவியெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் அப்படி போகுது சார். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை மக்கள் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக டிரான்ஸ்பரன்சியாக சொல்லணும். நீ பிஜேபியோட கூட்டணி இல்லை, நீ ஏன் ஊரெல்லாம் சொன்ன? நீ எஸ்டிபிஐ மீட்டிங்கில் ஏறி கூட்டணியே இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்தி ஏன் பேசுன? பிஜேபியோட மக்கள் பார்த்துக்கிட்டு ஒத்துக்குவாங்களா? இதையெல்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் மாறி மாறி பேசுவீங்களா சார்? ஒண்ணுமே இல்லை, அவசரமான கூட்டணி. அவங்க போய் பிடியில மாட்டிக்கிட்டாங்க. இது மக்கள் பேசிக்கிறாங்க. இடி சிபிஐ எல்லாம் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புகழேந்தி இல்லை, எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு காரணம். ஆனா அமித்ஷா, நான் பார்த்த அரசியல் தலைவர்கள் ரொம்ப ஷ்ரூடு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீங்க இன்னும் 1000 பழனிசாமி தூக்கி சாப்பிட்டுறாரு.
இல்லை கணக்குக்கே கிடையாது பழனிசாமி அமித்ஷாக்கு. அதனால தான் ஆட்சி சென்ட்ரலில் இருக்குது, ஆட்சி போயிருக்கணும், ஆட்சி இருக்குது சந்திரபாபு நாயுடு புண்ணியத்துலேயும் நிதிஷ்குமார் சப்போர்ட்லேயும். ஆனால் அது அல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முடிவை தவறாக இருக்குன்னு தெரிஞ்சும் 10 தேர்தலில் தோத்துட்டேன்னு தெரிஞ்சும் அம்மா சொன்னாங்கல்ல, எந்த காலகட்டத்திலும் இனி பிஜேபியோடு ஒட்டோ உறவோ கிடையாது, எனது வாழ்நாளில் நான் ஒரு தவறை செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் அம்மா கேட்டாங்க. அந்த பாலிசியில ஸ்டாண்டா நிக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்தியாச்சு. ஸோ 100 சீட்டு குடியா அப்படின்னா காலில் விழுந்து கொடுத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி எனக்கு சேர்ற கட்சிக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பிஜேபி அதை வாங்கிக்கும். ஒரு 134 அவங்க லீடிங்கில் வராங்க. சப்போஸ் திமுக ஆட்சியே மாறுதுங்க, ஆட்சி பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நிரந்தரமானது இல்லை, மழை துளி மாதிரி அது ஆட்சின்றது. அது ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாரு இது பண்ணுவா? அப்போ சிண்டே கதை மாதிரி உட்கார் ஓரமாக பழனிசாமி ஆவாவுன்னு சொன்னாலும் சலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருவார், உரம் கட்டிடுவார் பழனிசாமி. அதுக்கு தான் பயந்துட்டு இருந்தார் பழனிசாமி. இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டவொன்னு தப்பிக்க முடியல. இதை யார் கேட்கணும்? ஒரு ஆள் நான் என்ன தீ குளிச்சிருவேன், இன்னொரு ஆள் நான் செத்து போறேன்றார். இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நல்லபடியாக உயிரோட ஆரோக்கியமா இருங்க. உங்க வீட்டில் இருக்கவங்களையும் எனக்கு தெரியும், அங்கேயே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் நான் விரும்பலை, தயவு செஞ்சு. ஆகவே நீங்க பேசுறீங்க. ஜெயக்குமாரை காணோம். அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆச்சு, 5 நாளா ஜெயக்குமார் இல்லை, பாவம். நான் அவரை நம்புறேன். நிச்சயமாக அருமை நண்பர் ஜெயக்குமார் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். இவ்வளோ நாள் ஜெயக்குமார் என்னென்னவோ பேசிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அவர் மேல் நம்பிக்கை வந்திருக்கு. 15 நாளாக ப்ரெஸ் முன்னாடி கேமரா முன்னாடி அவர் வர்றதில்லை. ஆகவே ஓஎஸ் மணி இப்படி கேபி முனுசாமி விடுங்க, இருந்தாலும் திருந்து மாட்டார். அவர் என்ன வேணாலும் மாறி பேசுவார். சிவி சண்முகம் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தோத்தது என்ன பிஜேபியும் பாமகவில் தோத்தோம். சட்டமேது பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே திஸ் இஸ் த வார். இந்த வாரில் எங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். தமிழ்நாடு மூல முடுக்கெல்லாம் போதான் போகிறோம். இந்த பழனிசாமி யோகியதையை சொல்ல தான் போகிறோம். பழனிசாமி சேலத்திலிருந்து சொல்கிறேன், நீ ஒரு இடத்துல தொகுதியும் சேர்த்து டெபாசிட் வாங்கவே முடியாது சார். டெபாசிட்டுக்கே செக்யூர் பண்ணுறதுக்கு அலைய போற, நீ ஜெயிக்கவே முடியாது. டெபாசிட்டுக்கு நீ அலைய விடல, ஒண்ணு நடக்குதா இல்லையா பாரு. அதை செஞ்சு காட்டுறது நான் எங்களுடைய தலைமையா இருக்கும், செஞ்சு காப்போம், கவலைப்படாது. பாரு, எல்லா இடத்துக்கும் போறோம். என்ன நடக்க போகுது, நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ண போறான்றது பாருங்க. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா அண்ணா திமுக தான். அது தொண்டர்களுடைய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி, புரட்சி தலைவர் அம்மா கட்சி, பேரறிஞர் அண்ணா பாதையில், தந்தை பெரியார் பாதையில் அதை செய்தே காட்டுவோம். திராவிட பாரம்பரியம் உருவாக்கிய கட்சிகள், பெரியார் மண், இங்கே எவனாலும் உள்ளே நுழைய முடியாது என்பதை காலம் பதில் சொல்லும். நமக்கு பாஜக கை விட்டுருச்சா? யார அது கொஞ்சமாவது இல்ல. அந்த கோபம், அந்த நீங்க கேட்டது அருமையான கேள்வி. சுகம் எங்கன்னா சொரியிற இடத்துல சொரிஞ்சு பின்னாடி எரிச்சல் வரும். அது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதுக்கு ஓபிஎஸ் தானே கவலை பண்ணணும், அதுக்கு சசிகலா அம்மா தானே கவலை பண்ணணும், பேர் சொல்லாத இன்னொருத்தர் தானே போய் ஒட்டிட்டு இருக்கவர் கவலை பண்ணணும். நான் ஏன் சார் கவலை பண்ணணும்? நாங்க ஏன் சார் கவலை பண்ணணும்? சார், அதிமுக தொண்டன் வயிறறிஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருக்கான் சார். கண்ணில் தண்ணி. எவ்வளோ பேர் தெரியுங்களா போனு, ஐயா அண்ணா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லுங்க. இது ஏழைகளுக்காக உருவாக்கிய இயக்கம் சார், அப்படி விட்டுட்டு போயிட முடியாது. ஆகவே இது யாருக்காக இயக்கம் அல்ல, ஏழை மக்களுக்காக, கொள்கைக்காக. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்புறம் என்னன்னா, திமுகவிலிருந்து அவர் சொல்றாரு, திமுகவிலிருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட பொழுது, திமுகவிலிருந்து எப்ப சார் கருணாநிதி? நான் மாதிரி ஒரு அறிவாளி அரசியல்ல நீங்க பார்க்கவே முடியாது சார், இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி. ஏற்கனவே எங்க அம்மா சொன்னாங்க சார், பிஜேபியோட கூட்டணி வச்சா காலியிடுவோம் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு தேர்தலில் 40-0 ஆகிப்போச்சு சார். இப்போ திமுகவுக்கு இவர் என்ன அடிப்படையாமல் இருக்காரா? திமுக கொடநாட்டில் இவர் மேலே எடுத்துடுச்சா? இன்னும் விசாரணை பண்ணிடுச்சா? கோர்ட்டு சொல்லியும் திமுக விசாரணை பண்ணல சார், இன்னும் பெண்டிங் தானே வச்சிருக்கு. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுல ஏன் விசாரிக்காம இருக்காங்க? கொடநாட ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஏன் விசாரிக்காம இருக்காங்க? 1000 கோடி இது டி நகர்ல கரப்ஷன் நடந்துச்சு, அவ்வளவு தண்ணி போச்சு, இதுக்கு காரணம் ஒரு கமிஷனை போட்டாரு முதல்வர். அதுக்கு என்ன ரிசல்ட்? ஏன் இவ்வளவு லீனியன்ஸ் ஏன் கொடுக்குறீங்க நீங்க? ஏன் திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? மும்மொழி கொள்கை திட்டம் எதிர்க்குது திமுக, ஒர்க் போர்டு பிரச்சனை எதிர்க்குது திமுக. சூப்பர், எல்லாமே கரெக்ட். அந்த பில்லுக்கு எதிர்ப்பா ஓட்டு போட்டாங்க இவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பிதுரையும் அவர் பேர் என்ன, சட்டமேதை சிவி சண்முகமும், அவர் இன்னொருத்தர் இருக்கார்ல மேட்டூர்ல இருந்து சந்திரசேகர், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அங்க ஓட்டு போடுறது ஒரு கொள்கை, தமிழ்நாட்டில் வந்து பேசுறது ஒரு கொள்கையோ?
அந்த பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் வெடிக்கிறப்போ, மேல் சபையில் பேசுறப்போ ஒருத்தர் கூட இவங்க 3 பேர் இடிச்சு பேசவே கிடையாது. இன்னொரு உண்மையை உடைக்கட்டுமா? இன்னொரு உண்மையை உடைக்கிறேன். எனக்கு வந்த செய்தி, திரு அமித்ஷாஜி பர்மிஷனோடு இந்த 3 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்த அதுக்கு தான் சொன்ன ஸ்ட்ராங் சோர்சஸ். எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இல்ல யார் சார், அது 1000 இருக்கு சார். இல்ல 1000 இருக்கு. செங்கோட்டையான் போனார் நீங்களே, யாராவது ஒருத்தர் நிரூபிப்பீங்களா? இல்ல செங்கோட்டையான் போகலன்னு சொன்ன நிரூபிச்சுட்டேன் நானு. ஆமா நிரூபிச்சுட்டேன். ஆமா சார், நீங்க நான் பேர் சொல்ல விரும்பல. போன 3 பேர்த்துல ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டார். 4 பேர் போனாங்க. 4 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, போட்டாங்க. சரி, நான் இப்படியே கேட்கறேன் சார், அதே கூட தப்புன்னு கூட வச்சுக்கோங்க சார். ரைட், ஓகே. அப்புறம் ஏன் அங்க ஓட்டு போட்டு இங்க வந்து பிஜேபி வாழ்கின்றீங்க? அது என்ன கொள்கை? இது என்ன என்ன கூட்டணி, என்ன கொள்கை? நீங்க தான் சொல்லுங்க. பழனிசாமி திமுக வெற்றி பெறதுக்காக இந்த கூட்டணி அமைக்கிறாங்க. அது கூட்டணி ஒரு சட்டம் வருது, அதை எதிர்க்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து அதிமுக அப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கும் எங்க அண்ணன் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் எதிரான கட்சி பிஜேபின்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க சொல்றீங்க இல்ல, வர 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 இல்ல இல்ல, அப்ப சொல்லிட்டீங்கல்ல, எழுத்த ஸ்ட்ராங் அங்க நிக்கணும். அது என்ன பேக் வர்றது, ஃப்ரண்ட் போறது? அங்க ஒண்ணு நோ, யூ ஆர் ராங். அந்த மசோதா வாபஸ் பெறப்பட்டதா? அவங்க திமுக எதிர்த்து வாக்களிச்சாங்க, திரும்ப பெற்றுட்டாங்களா மசோதாவை? சார், திமுக ஸ்டாண்டா நிக்குது, நான் சப்போர்ட் பண்ணல. அது எதிர்த்த கட்சிகள் யாராவது கூட போயிட்டாங்களா கூட்டணிக்கு? இல்ல இல்ல இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யாராவது எதிர்த்து போனாங்களா? இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தவர்கள் யாராவது இந்தியா லெவல்ல திருப்பி கூட்டணிக்கு போயிட்டாங்களா? அசிங்கம். அதாவது இது ஒரு கேவலமான செயல். கூட்டணி சார், கொச்சதான் படுத்துறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க எதிர்த்தீங்க, இங்க வந்து கை கொடுக்குறீங்க. அது என்ன கொள்கைன்றது? கட்சியினுடைய கொள்கை. திராவிட இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்கிறதுக்கு உங்க பின்னாடி வேற ஏதோ ஒரு இயக்கமோ வேற ஏதோ உங்களுக்கு எந்த இயக்கமும் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க எது 100 இல்ல இல்ல 106 கேள்வி நீங்க கேட்டாலும் சோர்சஸ் சொன்னாலும் சார், எனக்கு அவசியமே சார். இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு பழனிசாமி எதுக்குல புகழேந்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இடத்துல போட்டு மீட்டிங் போட்டு வீட்டுக்கு போய் ஆதரவு கொடுத்தேன். என்ன கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு காரணம் பாமக ரொம்ப அசிங்கமா பேசிச்சு, பழனிசாமியையும் ஓபிசியும் கட்சியையும். அன்னைக்கு நான் எதிர்த்து கேட்டேன், இது மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி. அன்னைக்கு வெளியே வந்தவன் தான். இன்னைக்கும் பழனிசாமி எதிர்த்துட்டு தான் இருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன், ஸ்டே வெக்கேட் ஆகியிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. திமுக போன யார் சார் என்ன கேட்கணும்? போறேன், யார் சார் கேட்கணும்? ஏதோ சம்பாரிச்சிட்டேனா, மினிஸ்டர் இருந்தேனா, கொள்ளையடிச்சனா, என் சொத்துக்களை அம்மா கொடுத்தேன், 11 வருஷம் கேஸில் நடந்த, அடி வாங்கி ரத்தம் சிந்திருக்கோம், எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்போம். இந்த கட்சியில் எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கு தைரியமாக போகலாமே சார்? இந்த கட்சி வேணுங்கிறது என்ன மோதத்தை கழட்டாமல் இருக்கும்? இந்த கட்சி வேணுங்கிறதால உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது அவசியமே இல்லை சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொபோசல் போட்டு புரோட்டோகால் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் நண்பர், நீங்கள் எப்போ பாரு இங்கே சந்திக்கிறீங்க பழனிசாமியை, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். கொள்கைனா என்ன அப்படின்னு மாத்திரம் கேளுங்க. அவர் வந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நல உரிமை சங்கம், அதுக்கு பின்னாடி திராவிடர் கழகம் இங்கே தான் உருவாச்சு. திராவிடர் கழகம் அப்பையிலிருந்து 54 உருவாச்சு. சேலத்தில் தான் பேர் மாற்றினது திராவிடர் கழகம். எதையாவது சொல்லட்டும் சார். கருணாநிதி திமுகலேருந்து எடுத்தேன்னு சொல்கிறவருக்கு எந்த கொள்கை தெரிய போகுது? ஆகவே ட்ரை பண்ணுங்க அவர்கிட்ட. என்ன கேட்டீங்கல்ல அவரை கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க. இயக்கம்னு சொல்லவே இல்லை தலைவர், நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. இல்லை ஒரு ஐடியாவாவது கொடுங்க, என்ன இயக்கம், என்ன பேர்? இல்லை இயக்கம் இல்லைங்க, இது இங்கே உள்கட்சி போராட்டம் தான். இயக்கம் ஆரம்பிக்கும் போது வேணா இருந்தா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உண்மை. நான் இப்போ எது சார், எதுவுமே தேவையில்லை சார். அதிமுக பேனர்ல தான் போவாங்க, என்ன எவனாலையும் தடுக்க முடியாது. கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இது நாள் வரைக்கும் என்ன பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு, என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செயற்குழு, என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது எங்களெல்லாம் அறிவிச்சது ஆட்சி மன்ற குழு. எங்க கலெக்டரத்துக்கு போச்சு இது மூணும்? அதான் கேள்வி. எங்க போச்சு? ஆமா சார், ஏடிஎம்கே கொடியை பிடிப்பா எவனும் கேட்க முடியாது. தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் சார், பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். புரிஞ்சுக்கோங்க.
தவறா போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் டிபேட்ல, எல்லா டிவிலையும் என்ன பேச விடாம எல்லா டிவிக்கும் போன் பண்ணி புகழேந்தி உள்ள விட்டுறாதீங்கன்னு அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாரு. அப்பயும் நம்ம பழனிசாமிங்க அவர் தாங்க நம்ம நண்பர், அதனால எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கறது இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டார் அவரும், நான் உட்காந்து ஆபத்துன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே அது இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி காப்பாற்றப்படணும். தொண்டர்கள் எங்க போறதுன்னு தெரியாம புரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதுல தொண்டர்கள் குழம்பிட்டாங்க சார். ஒரு கூட்டணின்னு சொல்லி திடீர்னு இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு சேர்ந்த பின்னாடி அந்த தொண்டர்கள் எங்க போவாங்கன்னு நீங்க சொல்லுங்க சார். அதை ஏத்துக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். நேற்று நண்பர் 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 ஒரே நிமிஷம் நண்பர், நேற்று தானே ஆரம்பிச்சது, நேற்று தானே முடிஞ்சது இந்த கூத்து. இன்னைக்கு தானே உங்களை நான் மீட் பண்ண, பொறுத்திருந்து பாருங்க. நேற்று அசானா ரிசைன் பண்ணிட்டார்ல, எத்தனை பேர் ஏடிஎம்கேல இருந்து வெளியே வராங்கன்னு பாருங்க. பாருங்க, பாதிக்கு மேல வெளியில வராங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க இந்த தொண்டர்களை ஒன்று திரட்டி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக நிறுத்தி போக போக மாறும், காலங்கள் மாறும், எங்களுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். என்ன பண்ணணுன்றது அந்த நேரத்தில் முடிவு பண்ணி தேர்தலில் என்ன முடிவு செய்ய போகிறோம் என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கொள்கைகளுக்கு எந்தவித விரோதமும் எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நேரத்தில் முடிவு செய்து உங்களை அழைத்து சொல்லுவேன். டிஎம்கே போய் சரண்டர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்கலையா? டெய்லி தான் சார் ரைடு போகுது, எனக்கே ரைடு ஆச்சு சார். என்ன இல்லை நான் ஏதோ கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் போய் என் வீட்டில் ரைடை விட்டு 28,000 ரூபா கிடைச்சிது சார். அவர் தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்டா நாங்கள் அட்ரஸை கொடுத்துட்டீங்களேன்னு. அதனால் அது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எல்லோரையும் ஒன்று திரட்டி நாங்கள் ஒன்று திரட்டிய பின்னால் இந்த வாக்குகள் சிதறாமல் என்ன செய்ய வேண்டும்? அம்மா கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது சார், தலைவர் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது. தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டு ஒரு தவறு செய்திருக்கிறேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. தவறு சார், தவறு தவறு. அதெல்லாம் ஒன்றும் எனக்குன்னு சார், அதெல்லாம் இந்த சந்தேக தயவு செய்து சொல்கிறேன். அவர் திரு பொன்முடி அவர்கள் எந்த நிலையில் பேசினார் என்று தெரியாது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நாம் பாரதி. வி ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். அப்படி தவறாக அவர் பேசியதற்கு திருமதி கனிமொழியை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை எடுத்தது முதல்வர் சரியான இது சார். அதில் எனக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது சார். அவரே மன்னிப்பு கேட்கிறார், அப்புறம் என்ன இருக்கு? பிரதர் வெயிட் பண்ணுங்க பிரதர், மாட்டும் போது தானே தூக்க முடியும். ஏங்க ரோட்ல போயிட்டே இருக்காங்க, அப்போ ரோட்ல பிஜேபி என்ன பண்ணுது? சைன் வாங்குது மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு ஆதரவா. அப்ப திடீர்னு ஒரு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ வராரு, வந்துட்டு அவரை நிறுத்தி சைன் பண்ணுனா அவருக்கு பழனிசாமி மாதிரி அவருக்கு மும்மொழியும் இரட்டை மொழியும் தெரியல. வர 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 சைன் பண்ணிட்டாரு. சைன் பண்ண எடுக்கணும் சார். நான் உங்க கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றேன். அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும், தப்பே கிடையாது. நான் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான். அப்ப கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ரோட்ல சைன் பண்ணா பழனிசாமி எடுத்துட்டார். தலைவாய் சுந்தரம் அங்க போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் துவக்கி வச்சா பழனிசாமி எடுத்துட்டார். அப்புறம் நீ எதுக்கு போய் சேர்ந்த? நீ மனுஷனா நீ? அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? நியாயம் இல்லை சார் பேசுறது. என்ன சைலண்டா முதல்ல இன்னும் ரொம்ப ஆர்வமாகவும் எழுச்சியாகவும் கொடி பிடிச்சு போராட்டம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரியும் அதுதானே இப்படி அடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். தப்பு சார், மன்னிச்சிருங்க சார். தவறு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு அம்மாவால் அடையாளம் காட்ட இதே சேலத்தில் நடந்த மண்டபத்தில் ஏறி எங்க அண்ணன் தான் தலைமை தாங்குவார் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னேன் சார். வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் சொன்னேன் சார். இவ்வளவும் பாராட்டி பேசணும் சார். பின்னாடி தான் தெரிஞ்சது சார் அவர் பிஜேபியில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்பயே வெளியே வந்துட்டேன் சார், மன்னிச்சு. அவர் போய் தனியா ராமநாதபுரத்தில் நின்னதான் அவருக்கு எனக்கு ஏற்பட்ட தகராறு சார். இல்லை சார், போற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை சார். நாங்கள் போக மாட்டோம். நான் சொல்றது நல்லா கவனிங்க, நீங்க நான் புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷ காலம் திமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. 10 மாத காலம் அண்ணா திமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. கடந்த கால வரலாறு. இந்த அனுபவத்துக்கு பின்னாடி தான் அம்மா வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சார். இதுதான் நடந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன், புகழேந்தியே விட்டுருங்க. வேணாம் 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 வேணாம், தீ குளிச்சிருவேன், செத்து போயிடுவேன், இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இவங்க ஏன் சார் மாறுறாங்க? கேளுங்க நான் இல்ல சார், நான் புகழே சார் இல்ல இல்ல
எனது அம்மா தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியபடி நான் பிஜேபியோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். வேற ஏதாவது வேணுமா? எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம், எனக்கு தலைவர் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா வழியில் தான் இந்த திராவிட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்.